ஓம் சாந்தி. शिव भगवानुடைய மகா வாக்கியம். தேதி 5/9/2024। मीठे बच्चे, तुम्हें यहाँ प्रवृत्ति मार्ग का लव मिलता है क्योंकि बाप दिल से कहते हैं मेरे बच्चे। இனிமையான குழந்தைகளே, இங்கு உங்களுக்கு இல்லற மார்க்கத்திற்கான அன்பு கிடைக்கின்றது. ஏனென்றால் பாபா உள்ளத்தால் கூறுகிறார், என்னுடைய குழந்தைகளே. बाप से वर्षा मिलता है, அப்பாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லவ் தேகதாரி குரு நை தே சக்தே, இந்த அன்பை தேகதாரி குரு கொடுக்கவே முடியாது. கேள்வி: जिन बच्चों की बुद्धि में ज्ञान की धारणा है, शुरूड बुद्धि है, उसकी निशानी क्या होगी? எந்த குழந்தைங்களோட புத்தியில ஞானத்தினுடைய தாரணை இருக்கு, ஷ்ரூடு புத்தியா இருக்காங்க, அவங்களோட அடையாளம் என்ன? பதில்: उन्हें दूसरों को सुनाने का शौक होगा, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஞானம் கொடுப்பதில் ஆர்வம் இருக்கும். उनकी बुद्धि मित्र संबंधियों आदि में भटकेगी नहीं, அவங்களோட புத்தி உற்றார் உறவினர் மீது அலையிறது கிடையாது. शुरूड बुद्धि जो होते हैं वो पढ़ाई में कभी उबासी आदि नहीं लेंगे, யாரு நல்ல கூர்மையான புத்தி உடையவங்களோ அவங்க படிக்கிறப்ப ஒருபோதும் கொட்டாவி விட மாட்டாங்க. स्कूल में कभी आंख बंद करके नहीं बैठेंगे, स्कूल ஒருபோது கண்ணை மூடி உட்கார மாட்டாங்க. जो बच्चे तवाई होकर बैठते हैं, जिनकी बुद्धि इधर उधर भटकती रही है, वो ज्ञान को समझते ही नहीं. எந்த குழந்தைங்க தோசைக்கல் போல இருக்காங்க, புத்தி இங்கே அங்கே அலையுது, அவங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை. उसके लिए बाप को याद करना बड़ा मुश्किल है, அவங்களுக்கு பாபாவை நினைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓம் சாந்தி. ஏஹே பாப் ஓர் பச்சோ கா மேளா, இது பாபா மற்றும் குழந்தைங்களுடைய சந்திப்பு விழா. குரு ஓர் சேலே அத்வா சிஷ்யோ கா மேளா நெய்யே, குரு மற்றும் சிஷ்யர்களுடைய சந்திப்பு கிடையாது இது. इन गुरु लोगों की दृष्टि रहती है कि हमारे शिष्य है अथवा फॉलोयर्स व जिज्ञासु है. குருமார்களுடைய பார்வை எப்படி இருக்குமா, இவங்கெல்லாம் என்னோட சிஷ்யர்கள், இவங்கெல்லாம் என்னை பின்பற்றுபவர்கள் அல்லது மாணவர்கள், அந்த பார்வை தான் இருக்கும். हल्की दृष्टि हो गई है ना, அப்போ சாதாரண பார்வையாக தான் இருக்கும். ஏ உஸ் திருஷ்டி செய்ய தேக்கேங்க, அந்த பார்வையில் தான் பார்ப்பாங்க. ஆத்மாக்கோ நெய், அவங்க ஆத்மாவை பார்க்க மாட்டாங்க. ஓ தேக்தே ஹே ஷரீரோங்கோ, அவங்க ஷரீரத்தை தான் பார்ப்பாங்க. और ये चेले भी देह अभिमानी होकर बैठते, அப்போ சிஷ்யர்கள் கூட அங்கே தேக அபிமானத்தில் தான் இருப்பாங்க. उनको अपना गुरु समझते हैं, दृष्टि ही वह रहती है कि हमारा गुरु है. அவங்க என்ன நினைப்பாங்களா, இவர் தான் என்னோட குரு. அவங்களோட பார்வையில் கூட அந்த தேகத்தோட பார்வை தான் இருக்கும், இவங்க என்னோட குருன்னு. குருக்கேலே ரிகார்ட் ரக்தே, ஆனால் குருவுக்கு மரியாதைலாம் கொடுப்பாங்க. யஹா தோ போத் ஃபரக் ஹே, ஆனால் இங்கே ரொம்ப வித்தியாசம் இருக்குது. யஹா பாப் ஹி பச்சோ கா ரிகார்ட் ரக்தே, இங்கே பாபா தான் குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு. பாப் ஹே பதீத் பாவன், பாபா தான் பதீத்த பாவனன். वो सर्वशक्तिवान भी है, उनको याद करने से ही पाप भस्म होगी. அவர் தான் சர்வசக்திவான், அவரை நினைக்கிறனால தான் பாவங்கள் அழிக்கப்படுது. क्योंकि योग अग्नि है ना, ஏன்னா யோகா என்பது தானே நெருப்பு. तो यहाँ नई बात सिखलाती, இங்கே புது விஷயங்கள் கற்றுத்தரப்படுகிறது. ये ज्ञान मार्ग है, இது ஞான மார்க்கம். ज्ञान सागर एक ही बाप होता है, ஞான கடல் ஒரே ஒரு பாபா தான். ज्ञान और भक्ति अलग अलग, ஞானம் மற்றும் பக்தி தனித்தனியானது. ज्ञान सिखाने वाले बाप को आना पड़ता है क्योंकि वही ज्ञान का सागर है. ஞானம் கற்றுக் கொடுப்பதற்கு பாபா தான் வரணும், ஏன்னா அவர் தான் ஞான கடல். वो खुद आकर अपना परिचय देते हैं कि मैं सबका बाप हूँ. அவரே நேரடியாக வந்து அறிமுகம் கொடுக்கிறார், நான் தான் உங்கள் எல்லாருக்கும் தந்தைன்னு. जो अच्छे समझदार होंगे वो झट समझ जाएंगे, यार நல்ல புத்திசாலிகளோ உடனே புரிஞ்சுக்கிறாங்க. जिनकी बुद्धि में नहीं आएगा वो तो तवाई के मिसल इधर उधर देखते रहेंगे. ஆனால் யாரோட புத்திக்கு இது புரியலை, அவங்க கல் மாறி இருப்பாங்க, அவங்க புத்தி இங்கே அங்கே அலைஞ்சிட்டே இருக்கும். அட்டென்ஷன்ஸே சுனிங்கே நெய், அவங்க கவனமாகவே ஞானம் கேட்க மாட்டாங்க. सन्यासी लोग भी जब कथा बैठ सुनाते तो कोई जुटका खाते हैं, अटेंशन और तरफ रहता है, तो अचानक उनसे पूछते हैं क्या सुनाया. சன்னியாசிகள் கூட எப்போ கதா காலக்ஷேபம் பண்ணுறாங்களோ அப்போ யாராவது கவனம் இல்லாமல் இருக்காங்க, தூங்கி விழுறாங்க, அல்லது கவனம் வேற எங்கேயாவது போனால் உடனே அவங்கள பார்த்து கேள்வி கேட்பாங்களாம். இப்போ என்ன சொன்னோம் சொல்லுங்கன்னு கேட்பாங்களாம். பாபி சப்கோ தேக்தே ரேத்தே ஹே, பாபா கூட இங்கே எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கார். बाबा ने सन्यासियों आदि को देखा हुआ है जो पक्के ब्रह्मज्ञानी होते हैं,
सवेरे ऐसे ऐसे बैठ ब्रह्म महत तत्व को याद करते करते शरीर छोड़ देते. பாபா சன்னியாசிகளை கூட பார்த்துருக்காராம். பக்கா பிரம்ம ஞானிகள் யாரோ அவங்க அதிகாலையில் யோகத்தில் உட்காந்துருப்பாங்களாம். பிரம்ம தத்துவத்தை நினச்சிக்கிட்டே சரீரத்தை விட்டு போயிடுவாங்க. உன்கே சாந்தி கா பிரவா போத் ஹோத்தாய். அவங்களுடைய அமைதியினுடைய பிரபாகம் அங்கே அதிகமாக பரவி இருக்கும். அப்போ பிரம்மமே லீன் தோ ஹோ ந சகே. ஆனாலும் அவங்க பிரம்மத்தில் போய் ஐக்கியமாக முடியாது. फिर भी माता के गर्भ से जन्म लेना पड़ता है. பிறகு அவங்க திரும்பவும் தாயோட கர்ப்பத்தில் தான் வந்து ஜனிப்பாங்க. तुम भी समझाते हो बेहद का बाप हमको समझाते हैं उनका नाम है शिव बाबा. நீங்களும் புரிய வைக்கிறீங்க. எல்லையற்ற தந்தை தான் எங்களுக்கு ஞானம் கொடுக்குறாரு, அவர் தான் शिव बाबाன்னு எல்லாருக்கும் சொல்கிறீங்க. सिर्फ बेहद का बाबा कहने से भी मूंझ जाएंगे क्योंकि बाबा भी बहुत हो गए. வெறும் எல்லையற்ற பாபா சொல்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க குழம்பிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பாபாக்கள் இருக்காங்க உலகத்தில். முனிசிபாலிட்டிக்கே மேயர் கோபி கேத்தே பாபா. மாநகராட்சியில் மேயரை கூட என்ன சொல்கிறாங்க, நகர தந்தைன்னு சொல்லிடுறாங்க. பாப் கேத்தே ஹே மே இஸ்மே ஆத்தா ஹூ தோபி மேரா நாம் ஷிவ் ஹி ஹே. பாபா சொல்கிறார், நான் எப்போ இவருக்குள்ளே வரேனோ அப்போவும் என்னோட பேர் சிவன் தான். மே இஸ் ரத் துவாரா தும்கோ நாலேஜ் தேத்தா ஹூ இன்கோ அடாப்ட் கியா ஹே. நான் இந்த ரதத்தின் மூலமாக உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன், இவரை தத்தெடுத்திருக்கிறேன். இன்கா நாம் ரக்காஹே பிரஜாபிதா பிரம்மா. இவருக்கு தான் பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. अच्छा, धारणिकान सारम. अभी पुरानी दुनिया से नई दुनिया में जन्म देने का समय है, इसलिए इस पुरानी दुनिया से बेहद का संन्यास करना है. இப்போது பழைய உலகத்திலிருந்து புது உலகத்திற்கு பிறப்பு எடுப்பதற்கான நேரம். எனவே இந்த பழைய உலகத்தில் எல்லையற்ற சந்நியாசம் செய்துவிடுங்கள். இசை புத்தி சே பூல் ஜான. இதை புத்தி மூலமாக மறந்துடுங்க. ரெண்டாவது பாயிண்ட், படாய் பர் பூரா அட்டென்ஷன் தேனா. படிப்பின் மீது முழு கவனம் கொடுங்கள். ஸ்கூல் மே ஆங்கே பந்து கர்க்கே பேட்னா ஏ காய்தா நெய்யே. ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் கண்களை மூடி அமர்வது சட்டத்தில் இடம் கிடையாது, நியமம் கிடையாது. தியான் ரஹே படாய்க்கே சமய புத்தி இதர் உதர் ந பட்கே உபாசி ந ஆயே. கவனம் கொடுங்க. படிக்கிறப்ப உங்கள் புத்தி இங்கே அங்கே அலையக்கூடாது, கொட்டாவி விடக்கூடாது. ஜோ சுன்தே ஜாயே ஓ தாரணா ஹோத்தா ஜாயே. எதை கேட்டுகிட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்குள்ள தாரணை ஆகிட்டே இருக்கணும். वरदान, रूहानी नशे द्वारा पुरानी दुनिया को भूलने वाले स्वराज्य सो विश्वराज्य अधिकारी भव. ஆன்மீக போதை மூலமாக இந்த பழைய உலகத்தை மறக்கக்கூடிய சுயராஜ்யத்திலிருந்து विश्वराज्य अधिकारी भव. संगम युग पर जो बाप के वर्षे के अधिकारी है वही स्वराज्य और विश्वराज्य अधिकारी बनते. சங்கம யுகத்தில் யார் பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரிகளோ அவங்க தான் சுயராஜ்யம் மற்றும் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகிறாங்க. ஆஜ் ஸ்வராஜ்ய ஹே கல் விஸ்வகா ராஜ்ய ஹோகா. இன்றைக்கு சுயராஜ்யம், நாளைக்கு உலக ராஜ்யம் உங்கள் கைக்கு வரப்போகுது. ஆஜ்கல் கி பாத் ஹே, நேற்று இன்று, இன்று நாளைக்கான விஷயந்தான். ऐसे அதிகாரி ஆத்மா ரூஹானி நஷேமே ரெத்திய. அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மா ஆன்மீக போதையில் இருப்பாங்க. ஒரு நஷா புராணி துனியா சகஜ் புலா தேத்தாய். இந்த போதை பழைய உலகத்தை சகஜமாக மறக்க வச்சிடும். अधिकारी कभी कोई वस्तु के, व्यक्ति के, संस्कार के अधीन नहीं हो सकते. அதிகாரிகள் ஒருபோதும் பொருளுக்கோ மனிதனுக்கோ சன்ஸ்காரத்துக்கோ வசமாக மாட்டாங்க. उन्हें हद की बातें छोड़ने नहीं पड़ती है, स्वतः ही छूट जाती है. அவங்களுக்கு எல்லைக்குட்பட்ட விஷயங்களை விடணுன்ற அவசியம் இல்லை, இயல்பாகவே அது விடுபட்டு விடும். ஸ்லோகன், हर सेकंड हर सांस हर खजाने को सफल करने वाले ही சஃபலதா மூரத் பன்தே ஹே. ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பயன்படுத்துபவர்களே வெற்றி மூர்த்திகளாக ஆகிறார்கள். அவ்யக்த சமிக்கை. இச்சா மாத்திரம் அவித்யா என்ற நிலை எப்போது ஏற்படும் என்றால், எப்போது ஸ்வயம் தான் யுக்தி நிறைந்த, சம்பன்னமான, ஞானம் நிறைந்த மற்றும் சதா வெற்றி மூர்த்தியாக ஆகிறீர்களோ அப்போது. யார் ஸ்வயம் வெற்றி மூர்த்தியாக இல்லையோ அவர்கள் அநேக ஆத்மாக்களின் எண்ணங்களை வெற்றியடைய செய்ய வைக்க முடியாது. யார் சம்பன்னமாக இல்லையோ அவர்களுக்கு ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் சம்பன்னம் ஆன பின்புதான்
இச்சா மாத்திரம் அவித்யா நிலை, அதாவது ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலை ஏற்படும். அச்சா. ஓம் சாந்தி.